இன்றைக்கி காலையிலேயே கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. கிளைமேட்டுமே சூப்பராக இருந்துச்சு. வெளியே போகிற வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். மதியம் பார்த்திங்கன்னா எக் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் போட்ட கறி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடியுமே வச்சு சாப்பிட்டாச்சு. சாயந்தரம் போல் அந்த சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணி பார்த்தோம்னா உள்ளே பிங்க் கலரில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. அதை இட்லி பானையில் வச்சு ஃபஸ்ட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான புட்டு பார்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் சீல் சேர்த்து அது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, சக்கரவள்ளி கிழங்கு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறலாம். அதை அப்படியே நல்லா இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஈரத்துணியில் வச்சு அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா பொலன்னு பொட்டு ரெடி ஆயிரும். ஃபைனலாக நாட்டு சக்கரை அல்லது சீனி சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக ரெடி ஆயிரும். ஓகே, பி பாசிட்டிவ். தேங்க்யூ.